அடுத்து வரப்போற 120 நாளுக்கும் எந்த ஒரு தடங்களும் வரக்கூடாதுன்னு கடவுளை மனசுல நினைச்சிட்டு இன்னைக்கு நாள் ஆரம்பிச்சேன். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டே 1 ஆஃப் லீன் பல்கிங். எந்திரிச்சதும் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போயிட்டேன். வழக்கம் போல செய்யற பிரேக்ஃபாஸ்ட்டோட இன்னைக்கு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணலான்னு ஒன்று செஞ்சேன். அது என்னடானா காலை வாரி விட்டுருச்சு. பல போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வழியாக அதை பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். பிளேட்டில் எடுத்து வச்சதும் அதுக்குள்ள கொஞ்சம் பேட்ச் ஒர்க்லாம் பார்த்துட்டு திரும்ப மறுபடியும் கல்லில் போட்டு ஹீட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன். நிஜமா சொல்கிறேன், சூப்பராக தான் இருந்துச்சு. ஆனால் தயவு செஞ்சு நீங்கள் அதை ட்ரை பண்ணாதீங்க. சாப்பிட்டுட்டு கிளைண்ட் ஒர்க் அண்ட் பர்சனல் ஒர்க் இருந்தது. அதை பார்த்துட்டு லஞ்சுக்கு 200 கிராம் ரைஸ், 200 கிராம் சிக்கன் அண்ட் கொஞ்சம் தால் எடுத்துக்கிட்டேன். அது முடிக்கும் இன்னைக்கு கொஞ்சம் இந்த புக் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நிஜமா சூப்பராக இருந்துச்சு. போக போக அது என்ன ஸ்டோரின்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். புக் ரீட் பண்ணும்போது கதவை சுரண்ட சவுண்ட் கேட்கும்போது தான் ஞாபகம் வந்துச்சு, நம்ம வீட்டு வாசலில் ஒரு பூனை குடும்பமே வாழுதுன்னு. அதுக்கு ஒரு மீன் எடுத்து போட்டுட்டு எனக்கு ப்ரீ ஒர்க் அவுட் செய்ய கிச்சனுக்குள்ள வந்துட்டேன். இது என்னோட ஃபேவரட் ட்ரிங்க். இது எப்படி பண்ணணுன்ற ரெசிபி வீடியோ ஆல்ரெடி நம்ம ப்ரொஃபைல்லே அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு என்னென்ன ஒர்க் அவுட் பண்ண போறோன்றத ஒரு தடவை ரீகால் பண்ணி பார்த்துட்டு ஜிம்முக்கு தேவையான ஐட்டம் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இவன் வேற நான் எப்போ கதவை திறந்தாலும் சோறு எங்கடான்னு கேட்குற மாதிரியே பார்க்குறா. இவன் தான் நம்ம ஃப்ரெண்டு. நேற்று நம்மளோட ரீலை பார்த்துட்டு நானும் உன் கூட 120 days ஜிம்முக்கு வரேன் மச்சான்னு சொல்லி கிளம்பி வந்துட்டான். சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹாய் சொல்றேன்னா கர்த்தர் ஆசீர்வாதிக்கிற மாதிரி கையை காமிச்சிட்டு இருந்தான். வீட்டு பக்கத்தில் ஜிம் இருந்தனால சீக்கிரம் வந்துட்டோம். வந்ததும் டப்புன்னு வார்ம் அப் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் போடுற ஒர்க் அவுட்லாம் ரெப்ஸ் அண்ட் செட்ஸ் கவுண்ட்ஸோட கேப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஒரு தடவை செக் அவுட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒர்க் அவுட் பண்றது பெருசு இல்லை. எந்த ஒர்க் அவுட் பண்ணாலும் அது மசில்ல போய் விழுகணும். ஸோ நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது ஸ்லோ அண்ட் ஸ்டடியா மைண்ட் மசில் கனெக்ஷனோட போடுங்க. நம்ம ஃப்ரெண்டு ரொம்ப வருஷம் கழிச்சு ஜிம்முக்கு வந்திருக்கானா. ஸோ அவனுக்கு ஃபுல் பாடி ஒர்க் அவுட் போட சொல்லியிருக்கேன் ஒரு 2 வீக்ஸுக்கு. அண்ட் நேற்று போட்ட ரீலுக்கு நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு சிலருக்கு நான் நேற்றே ஒர்க் அவுட் அனுப்பிச்சிருந்தேன். அதனால் இன்னைக்கு கேட்குறப்போ பண்ணலன்னு சொல்றீங்க. அதை நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒரு விஷயம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா எதை பத்தி யோசிக்காம கன்சிஸ்டண்டா பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வீக் கஷ்டமாக தான் இருக்கும். செகண்ட் வீக் வந்து அது உங்களுக்கே பழகிடும். எனக்கு பிகினிங்ல ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, நானாக தான் பண்ணேன். ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை, உங்களுக்கு நான் இருக்கேன் நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ இதை பற்றி யோசிக்காம ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒர்க் அவுட் முடிச்சுட்டு சப்ளிமெண்ட் கலக்கிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒரு ரகசியம் பேசுற மாதிரி வந்தான். என்னடான்னு கேட்டால், மச்சி ஒர்க் அவுட் போடுறேன், ஃபார்ம் கரெக்டாக இருக்குன்னு பாருன்னா. ஃபார்மை செக் பண்ணிட்டு என்னோட பம்பை செக் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஆல்ரெடி வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குது. இது வரைக்கும் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ போஸ்ட் ஒர்க் அவுட் என்னென்ன பண்ணுன்றதை என்னால் காட்ட முடியல. நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிட்டு போஸ்ட் ஒர்க் அவுட் வீடியோவை நான் காட்டுறேன். Until then, bye. Good night.